Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஆவின் பால் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் மற்றும் முகவர்கள் அவதியடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. தமிழகம் முழுவதும் அரசு சார்பில் செயல்படும் ஆவின் நிறுவனம் மூலம் நாள்தோறும் லட்சக்கணக்கான லிட்டர் பால் மற்றும் வெண்ணெய், பால் கோவா உள்ளிட்ட பால் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றனர். தனியார் நிறுவன பாலின் விலையை விட ஆவின் பாலின் விலை குறைவாக இருப்பதாலும் ஊட்டச்சத்து நிறைந்தது என்பதாலும் பொதுமக்கள் மற்றும் இல்லத்தரசிகள் ஆவின் பாலையே அதிகம் நம்பியுள்ளனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆவின் பூத்துகளில் ஆரஞ்சு நிற, நீல நிற பால் பாக்கெட்டுகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படும் சூழல் உருவாகி உள்ளது. தற்போது ஆவின் பால் முகவர்களுக்கு வழக்கத்தை விட 50 லிட்டர் குறைவாக வருவதாகவும், பெரும்பாலான பூத்துகளில் நீல் நிற பால் ஒரு நாளைக்கும் மற்றொரு நாள் ஆரஞ்சு நிற பால் பாக்கெட் என மாற்றி மாற்றி குறைவாக வருவதாகவும் பொதுமக்களுக்கு எப்படி விநியோகம் செய்வது என்பதே தெரியவில்லை என புலம்பி வருகின்றனர். தற்போதைய தட்டுப்பாடு காரணமாக சில ஆவின் பூத்துகளில் மாதாந்திர பால் கார்டு வைத்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே பால் பாக்கெட்டுகள் தடையின்றி வழங்கப்பட்டு வருகின்றனர். இதனால் ரொக்க பணம் கொடுத்து தினசரி பால் வாங்கும் சில்லறை நுகர்வோர் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இது குறித்து ஆவின் பால் முகவர்களிடம் கேட்டபொழுது, எங்களுக்கே ஆவின் நிறுவனத்தில் இருந்து வழக்கத்தை விட மிக குறைவான அளவிலே பால் சப்ளை செய்யப்படுகிறது. மாவட்ட வாரியாக பார்த்தால் நாள் ஒன்றுக்கு சுமார் 30,000 லிட்டர் பால் வரத்து குறைந்து உள்ளது. பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் ஆவின் நிறுவனத்தை விட தனியார் நிறுவனங்கள் கூடுதல் விலை தருவதால் தங்களின் பாலை தனியாருக்கு கொடுத்து லாபம் ஈட்டி வருகின்றனர். இதனால் ஆவினுக்கான பால் கொள்முதல் சரிந்துள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் முறையிட்டால் பால் வரத்து கம்மியாகத்தான் வருகிறது என அலட்சியமாக பதில் கூறுகின்றனர் என்று முகவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தனியார் பால் விலையேற்றத்தால் தவித்து வரும் நடுத்தர மக்களுக்கு ஆவின் பால் பெரும் பக்கபலமாக உள்ளது. எனவே தமிழக அரசு மற்றும் ஆவின் நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அவர்களுக்கு நியாயமான கொள்முதல் விலையை வழங்கி பால் தட்டுப்பாட்டை நிரந்தரமாக போக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக முதல்வர் பால்வளத்துறை மேம்படுத்த வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.